ரோமாவிலும் நீ சாட்சி கொடுக்க வேண்டும். நான் சொல்ற இடங்களுக்கு நீ போ. රෝමේදී නුඹ සාක්ෂි දරන්න ඕනේ මා කියන්නා වූ ස්ථානවලට යන්න. ஊழியக்காரர்கள் என்றால் அதுதான். සේවකයන් කියන්නේ ඒගොල්ලෝ තමයි. எந்த நேரத்திலே எப்பொழுது எந்த இடத்திலே நாங்கள் நிற்போம் என்று எங்களுக்கு தெரியாது. කුමන වේලාවෙද කොතනද ඉන්නේ කියලා අපිවත් දන්නේ නැහැ. தேவன் சொல்கிறார், பவுலே දෙවියන් වහන්සේ කියනවා පවුල් நீ யூதேயாவிலே எருசலேமில் எனக்கு சாட்சி கொடுத்தாய்தான். යුදයාවේදී සමාරියද මාගෙන සාක්ෂි දුන්නා තමයි. எங்கு சந்திக்க வருகிறார் தெரியுமா? කොහෙද අමු වෙන්න එනවා කියලා දන්නවද? சிறைச்சாலைக்கு ஆண்டவர் தேடி வருகிறார். දෙවියන් වහන්සේ ඉර ගෙදරට එනවා සොයාගෙන. எங்களுக்கு வாழ்க்கையிலே ஊழியத்திலே ஒரு கொஞ்சம் கஷ்டம் வந்தா எவ்வளவு கலங்கி போய் விடுகிறோம். අද අපගේ ජීවිතයේදී සේවයේදී පොඩි දුකක් ඇති වෙද්දී කොච්චර දුකටපත් වෙනවද? கொஞ்சம் பண கஷ்டம், ஒரு வியாதி, ஒரு நோய், ஒரு பிள்ளை கொண்டு வந்துட்டா எவ்வளவு தத்தளித்து போய் விடுகிறோம். පොඩි මුදල් අමාරුවක් එද්දී අපි කොච්චර දුරට දුක් වෙනවද? அவனுக்கு சிறையே வந்தது. ඔහුට ඉරගයක් ආවා. அதுக்கு மேலே இன்னொரு பாரத்தையும் ஆண்டவர் சுமத்துகிறார். ඊට වඩා තවත් බරක් දෙවියන් වහන්සේ දමනවා. நீ எருசலேம்